அஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். ரமலான் என்று சொன்னாலே நம் சிந்தனைக்கு முதல்ல வர்றது என்னன்னு சொன்னால் குர்ஆன் ஷரீஃப். ஏன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா ரமலானோட பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போதே அல்லாஹ் எப்படி சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ஷஹ்ரு ரமலானுடைய இந்த மாதம் என்பது அந்த மாதத்தில் தான் நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ இந்த மாதத்துக்கும் குர்ஆனுக்குமான க்ளோஸ்னஸ் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த மாதத்தில் தராவியில் நம்ம ஊரில் எல்லாம் குர்ஆன் முழுமையாக ஓதப்படுகிறது. எல்லா இடங்களையும் குர்ஆன் ஷரீஃப் எல்லா மனிதர்களும் போட்டி போட்டு கொண்டு ஓதிக்கொண்டு இருப்பதை நாம் காணுகின்றோம். நம்ம இல்லங்களில் எல்லோரும் குர்ஆன் எடுத்து ஓதக்கூடிய இந்த நிலையை, அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த குர்ஆனுக்கும் இந்த ரமலானுக்குமான நெருக்கத்தை பற்றி நம்ம பேச தேவையில்லை. ஏன்னா நாம் எல்லாம் அறிந்தது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் குர்ஆனை ஒப்பிப்பார்கள் என்ற ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய அந்த வருடத்தில் குர்ஆனை 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பித்ததாக நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் குர்ஆனுக்கும் ரமலானுக்குமான நெருக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். அந்த அடிப்படையில் குர்ஆன் சம்பந்தமான சில விஷயங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், குர்ஆனை பார்க்குறது. குர்ஆனை ஓதுறது, குர்ஆனை கேட்குறது, அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல குர்ஆனை பார்க்குறதே நன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை பார்ப்பது அந்நதுரு இல்லல் முஸ்ஹஃபி இபாதா. ஒரு குர்ஆனை பார்ப்பது, குர்ஆனுடைய எழுத்துக்களை திறந்து நீங்கள் ஓதவானா கேட்கவானா, அந்த எழுத்துக்களை பார்ப்பது நமக்கு நன்மையை பெற்றுத்தரும். இது குர்ஆனை பார்ப்பது. இரண்டாவது குர்ஆனை கேட்பது. நம்ம ஓதலை, காரில் போகிறோம், இல்லை வெளியே குர்ஆன் ஓதப்படுவதை கேட்கிறோம், தராவியில் நிற்கிறோம், அங்கே குர்ஆன் ஓதப்படுவதை கேட்கிறோம். அப்போ குர்ஆன் ஓதப்படுவதை கேட்டால் நமக்கு என்ன கிடைக்கிது? ரஹ்மத் கிடைக்கிது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒய்தா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமியூ லஹு. குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் செவி தாழ்த்தி கேளுங்கள். ஒன்சித்து, பேசாதீங்க, அமைதி, மௌனம் காருங்கள், மௌனம் பேணுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரஹ்மத் செய்யப்படும். அல்லாஹ் கிட்ட இந்த முதல் 10 அல்லாஹ் கிட்ட நம்ம ரஹ்மத்தை கேட்குறோம். ரஹ்மத் அல்லாஹ் கிட்ட கேட்கவே தேவையில்லை, குர்ஆனை கேட்டாலே போதும். நாம் கேட்காமலே அல்லாஹ் ரஹ்மத்தை தருகிறான். அப்போ குர்ஆனை பார்ப்பது நன்மை, குர்ஆனை கேட்டால் ரஹ்மத் இறங்குகிறது. அப்போ குர்ஆன் ஓதுனா என்னென்ன கிடைக்கும்? 10 விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறோம். குர்ஆனை ஓதுவதினால், குர்ஆனை ஓதி அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதினால் கிடைக்கக்கூடிய 10 சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒன்றொன்னா பார்க்க போகிறோம். முதல் விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு எழுத்துக்கும், நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹு தாலா 10 நன்மைகளை தருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்காட்டுக்கு அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஓதி காட்டுறாங்க. அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது 3 லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. ஒரு ஆள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஓதுறாருல, அவர் ஓதி முடிக்கும் போது அவர் அக்கௌண்ட்டில் 30 நன்மை கிரெடிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ யோசிச்சு பாருங்கள், குர்ஆனை நாம் முழுவதுமாக ஓதினால் அல்லாஹு எவ்வளவு நன்மைகளை நமக்கு இன்ஷா அல்லாஹ் தர தயாராக இருக்கிறான். அதனால் குர்ஆனை ஒவ்வொரு எழுத்துக்கும், ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர் 10 நன்மை அல்லாஹ் நமக்கு தருகிறான். முதல் விஷயம். அடுத்து, சில பேர் குர்ஆன் நல்லா அழகாக ஓதுவாங்க, சின்ன வயசுலேருந்து ஓதி பழக்கப்பட்டிருப்பாங்க, தஜ்வீத் சட்டங்கள் தெரியும், நல்ல கிராத் அல்லாஹ் குரல் வளத்தை அவங்களுக்கு கொடுத்துருப்பான். அப்படி குர்ஆனை அழகாக ஓதுபவர்கள் மலக்குமார்களுடன் இருப்பார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்வை அவங்களுக்கு தரான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அப்படி ஓத நம்ம முயற்சி செய்யணும், தஜ்வீதை கற்றுக்கணும், குர்ஆனை அழகாக ஓத முயற்சி செய்யணும், கிராத்தை கேட்கணும், இதெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, எல்லோருக்கும் நல்ல குரல் வரம் இருக்கிறது இல்லையே. சில பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, சின்ன வயசில் ஓதி இருக்க மாட்டாங்க, லேட்டாக குர்ஆன் ஓத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி சில பேர் சொல்கிறாங்க, ஏன் குர்ஆன் ஓதுற நீங்கள் ரமலானில்? இல்லைங்க, எனக்கு அந்தளவு அழகாக ஓத தெரியாது, சரளமாக ஓத தெரியாது, அதனால் நான் குர்ஆன் ஓதுறது இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை அழகிய முறையில் ஓதுபவர்கள் மலக்குமார்களுடன் இருப்பார்கள். யார் குர்ஆன் ஓதும் போது திக்குவாரோ, கஷ்டப்படுவாரோ, அவருக்கு 2 மடங்கு கூலியை அல்லாஹு தருகிறான். யோசிச்சு பாருங்கள், ஒரு மனிதர் அழகாக குர்ஆன் ஓதுகிறார், இன்னொரு மனிதர் ஓத ரொம்ப கஷ்டப்படுறார். ஏன்னா அவர் லேட்டாக ஓத ஆரம்பித்தார், தஜ்வீது சட்டங்கள் தெரியாது, தப்பாக ஓதுறார். ஆனால் அவரால் முடிந்த அளவு முயற்சி செய்து ஏதோ ஓதிடணும், இந்த ரமலானில் எல்லா குர்ஆன் ஓதுறாங்க, நானும் ஏதாவது ஓதணும்னு சொல்லி குர்ஆனை எடுத்து வச்சு அவர் முயற்சி செய்து தடுமாறி ஓதக்கூடிய இந்த நபருக்கு அழகாக ஓதுபவரை விட அதிக நன்மை அல்லாஹ் தரான். அதனால் எக்ஸ்கியூஸே சொல்ல முடியாது. ரமலான்னு குறிப்பாக இல்லை, பொதுவாக குர்ஆன் ஓதாமல் இருப்பதற்கு எக்ஸ்கியூஸே நம்ம சொல்ல முடியாது. அதனால் குர்ஆன் திக்கி ஓதுபவருக்கு அல்லாஹ் 2 மடங்கு கூலியை தருகிறான். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, ஷிஃபாவை அல்லாஹு தாலா குர்ஆனில் வைத்திருக்கிறான். மாஹுவ ஷிஃபாவுன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதில் குர்ஆனில் நான் உங்களுக்கு ஷிஃபாவை வைத்திருக்கிறேன். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தாலா வ ஷிஃபாவுன் லிமா ஃபி சுதூர், அவங்க கல்பில் இருக்கக்கூடிய அந்த நோய்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் ஷிஃபா வைத்திருக்கிறான். குர்ஆன் ஓதுவதன் மூலமாக நம்முடைய உடலுக்கும், நம்முடைய கல்புக்கும், நம்முடைய ரூஹுக்கும் ஷிஃபாவை அல்லாஹ் வச்சிருக்கான். குர்ஆன் ஓதும்போது அல்லாஹ் அந்த ஷிஃபாவை எப்படி மாத்திரை போட்டால் உள்ளே வேலை செய்தோ, உள்ளே போட்ட உடனே எப்படி உள்ளே போய் அது அந்த நோய்களை
அட்டாக் செய்து அதோடைய வேலையை அதை செய்ய ஆரம்பிக்கிறதோ அதே போன்று குரானை நாம் வளமையாக ஓதிக்கொண்டு வந்தால் அல்லாஹு தாலா அந்த குரானை கொண்டு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய், நம்ம கல்பில் இருக்கக்கூடிய நோய், நம்ம ரூஹுடைய நோய்களை அல்லாஹு தாலா அதற்கு ஷிஃபாவை தருகிறான். 4வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரும்பு துருப்பிடிப்பது போன்று கல்பும் துருப்பிடிக்கும். அந்த ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். எப்படி இரும்பில் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகுதோ அந்த மாதிரி கல்புலேயும் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அந்த ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அல்லாஹுடைய திக்ர் வராது. அல்லாஹ் பற்றி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசப்படும் போது கல்பில் எந்த மாற்றமோ எந்த உணர்வோ ஏற்படாது, முஹப்பத் வராது, ஈமானுடைய அந்த உணர்வுகள் கல்பில் ஏற்படாமல் போயிடும். அந்த கல்பு இறுகிடுச்சுன்னு சொன்னால், கல்பில் இரும்பில் படிகிற மாதிரி அந்த ரஸ்ட்டு நம்ம கல்புலையும் படிஞ்சு போச்சுன்னு சொன்னால் எந்த உணர்வும் நமக்கு வராது. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படி துருபிடித்த கல்பை சுத்தம் செய்வது என்ன என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திக்ருல் மவுத், மரணத்தை அதிகமாக நினைப்பது, இன்னொன்று குர்ஆனை ஓதுவது. 2 விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் குர்ஆன் ஓதுவதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய 4வது நன்மை என்னவென்று சொன்னால் நம்முடைய கல்ப் தூய்மை ஆகும். அடுத்து 5வது நன்மை சக்கீனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி சூரத்துல் கஹ்ஃப் ஓதிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு குதிரை அது தன் நிலையை மறந்து குதிக்க ஆரம்பித்தது. அப்போ ஒரு மேகம் அவர்களை, அந்த சஹாபியை சூழ்ந்து அவங்க கிட்ட இறங்கியது. இதை பார்த்துட்டு பதறிப்போன அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சூரத்துல் கஹ்ஃப் ஓதிட்டு இருந்தேன், என்னுடைய குதிரை பதறியது, ஒரு மேகமூட்டமாக ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது, என்னை நோக்கி அது இறங்கி வந்தது என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் ஓதுவதினால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய சக்கீனா, மன அமைதி அது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது குர்ஆன் ஓதுவதினால் நம்முடைய லைஃப்பில் மன அமைதி கிடைக்கும். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த வீடு கபர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கபிரிஸ்தான், கிரேவியார்ட். எந்த வீடு குர்ஆன் ஓதப்படலையோ அது கிரேவியார்ட். உங்கள் வீடுகளை கிரேவியார்டாக மாற்றிடாதீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்ஆன் சூரத்துல் பக்ரா ஓதக்கூடிய இல்லங்களில் ஷைத்தான் இருப்பதில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் குர்ஆன் ஓதுவதினால் நம்முடைய இல்லங்களில் சக்கீனா ஏற்படுகிறது. அதே போன்று நம்முடைய இல்லங்களை கபர்களாக மாற்றிவிடக்கூடாது. 6வது, அல்லாஹ் கிட்ட நம்ம நிறைய துவாக்கள் கேட்குறோம். ஆனால் அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க, ஹதீஸை குதுசி. அல்லாஹ் சொல்கிறான், மன் ஷகலஹுல் குர்ஆன் வன் திக்ரி வ மஸ்அலதி. எந்த ஒரு மனிதர் குர்ஆனில் ரொம்ப பிஸி ஆகிட்டார், எப்போ பார்த்தாலும் குர்ஆன் ஓதிட்டே இருக்கார், குர்ஆனை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறார், குர்ஆனுடைய விளக்கங்களை அறியணும் ஆசைப்படுறார், குர்ஆன் படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறார், இப்படி வாழ்க்கை ஃபுல்லாக குர்ஆன்லேயே பிஸியாக இருக்கார். எந்த அளவுக்கு பிஸி ஆகிட்டாருன்னு சொன்னால், அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்கும் அல்லாஹ் கிட்ட துவா கேட்பதற்கு கூட நேரத்தை அவர் கொடுக்கறதில்லை. 24 ஹவர்ஸும் குர்ஆனோடு இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவருக்கு துவா கேட்பவருக்கு நான் கொடுப்பதை விட, ஒரு மனிதர் துவா கேட்கிறார் அல்லாஹ்விடம், அவருக்கு நான் கொடுப்பதை விட இந்த மனிதருக்கு நான் நிறைய கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, குர்ஆன் ஓதுவதினால் நாம் அல்லாஹ்விடம் நம் தேவைக்கு கேட்க வேண்டும் என்ற நிலையை கூட அல்லாஹ் ஏற்படுத்துறதில்லை. என்னுடைய குர்ஆனை நீ பிடிச்சிக்கிட்ட, உன்னுடைய லைஃபுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், உன்னுடைய தேவையை நீ என்கிட்ட கேட்க தேவையில்லை, நீ கேட்காமலேயே கொடுக்கிறேன். அப்போ குர்ஆன் ஓதுவதினால் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் கேட்காமலே கொடுக்கின்றான். அடுத்த விஷயம், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதர் குர்ஆனை மனனம் செய்து என்று சொல்லலை, எந்த ஒரு மனிதர் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்து வாழ்வாரோ அந்த மனிதருடைய பெற்றோருக்கு அல்லாஹு தஆலா மறுமையிலே ஒரு கிரீடத்தை அவர்கள் தலையில் அணிவான். அந்த கிரீடத்தில் இருந்து வெளியாகும் அந்த ஒளி சூரியன் ஒளியை விட பிரகாசமானதாகவும் அழகாகவும் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் குர்ஆனை ஓதி, முதல்ல ஓதுறது தான், குர்ஆனை ஓதி அதன்படி இன்ஷா அல்லாஹ் நாம் வாழ்ந்தால் நம்முடைய பெற்றோருக்கு சிறப்பு. இதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளையும் நல்ல முறையில் குர்ஆனை ஓதுபவர்களாக சிறு வயதிலிருந்து நாம் அவர்களை வளர்த்தால், அதன்படி அமல் செய்யக்கூடிய வாழ்க்கைக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் துவா செய்தால், அந்த துவாவை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்துட்டா, அவங்களை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிரீடம் வழங்கப்படும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அந்த நசீவை தந்தருள்வானாக. அடுத்து 8வது, குர்ஆன் நமக்காக ஷஃபாஅத் செய்யும். நாளைக்கு மறுமையில் போய் நிற்கும் போது அல்லாஹ் கிட்ட குர்ஆன் நிற்கும், யா அல்லாஹ், இந்த மனிதன் துனியாவில் என்னை எடுத்து ஓதுனான், இந்த மனிதன் துனியாவில் என்னை கண்ணியப்படுத்தினான், தினமும் என்னை பார்ப்பான், என்னுடைய தொடர்பில் இவன் இருந்தான் என்று நாளை மறுமையிலே அந்த குர்ஆன் அல்லாஹ்விடம் ஷஃபாஅத்து செய்யும். யோசிச்சு பாருங்க, குர்ஆன் ஷஃபாஅத்து செய்து எவ்வளோ பெரிய சிறப்பு. குர்ஆன் ஓதுவதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய 8வது, குர்ஆன் நமக்கு ஷஃபாஅத்து செய்கிறது. 9வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் அஹ்லைன், 2 வகையான மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். அதில் ஒன்று அஹ்லுல் குர்ஆன். அவர்கள் குர்ஆன் வாசிகள் என்று சொல்லலாம். எப்போதும் குர்ஆன் கையுமாவே இருப்பாங்க. குர்ஆனை ஓதுவார்கள், குர்ஆனை விளங்குவார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள், குர்ஆனை அறிந்து கொள்வார்கள், குர்ஆனின் வழி நடப்பார்கள். இப்படி குர்ஆன் என்றே இருக்கக்கூடிய அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் வாசிகள் என்று சொல்லலாம்.
இரண்டாவது அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வை அறிந்த ஸ்ரீதேவிகள், வலிமார்கள், சாலிஹின்கள். இந்த 2 பேர் அல்லாஹ்வுக்கு மிக ஒப்பானவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ குர்ஆன் ஓதுவதினால் அல்லாஹ்வுக்கு நாம் மிக நெருக்கமானவர்களாக ஆகிவிடுகின்றோம். கடைசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 10வது, குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக் வ ஹுஜ்ஜத்துன் அலைக். குர்ஆன் உங்களுக்கு ப்ரூஃபாக வந்து நாளைக்கு மறுமையில் நிற்கும். யா அல்லாஹ், இந்த மனிதர் நல்ல மனிதர், யா அல்லாஹ் இந்த மனிதர் நல்லமல் செய்தார், என்னை எடுத்து ஓதினார், இது ப்ரூஃபாக வந்து நிற்கும். ஹுஜ்ஜத்துன் அலைக். அதே குர்ஆனை வீட்டில் வச்சுட்டு நம்ம ஓதலைன்னு சொன்னால், குர்ஆன் ஓத தெரிந்தும் ரமலானில் குர்ஆனை எடுத்து நாம் ஓதவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் நல்ல குரல் வளத்தை தந்தோம், நல்ல வாய்ஸை நமக்கு தந்தோம், குர்ஆன் எடுத்து நம்ம ஓதலைன்னு சொன்னால், குர்ஆன் நம்முடைய ஷெல்ஃபில் இருக்குது, நம்ம செல்ஃபில் இல்லைன்னு சொன்னால், அதே குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் அலைக் நமக்கு எதிராக வந்து அல்லாஹ் கிட்ட சாட்சி சொல்லும். யா அல்லாஹ் இவன் எடுத்து ஓதலை, யா அல்லாஹ் இவன் என்னை கண்ணியப்படுத்தலை, யா அல்லாஹ் ரமலானில் இவன் என்னை எடுக்கவும் இல்லை, என்னை எடுத்து ஓதவும் இல்லை, நீ எப்படி சொன்னியோ அந்த வகையில் உன்னுடைய கலாமை கண்ணியப்படுத்தவில்லை என்று நமக்கு எதிராக குர்ஆன் நாளை மறுமையில் வந்து சாட்சி சொல்லும். எனவே அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு விஷயங்கள், இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்லணும்னு இந்த விஷயங்கள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் குர்ஆனுடைய இந்த சிறப்புகளை மறுபடியும் நான் ரீகேப் பண்ணுறேன். குர்ஆனை பார்ப்பது இபாதத், குர்ஆனை கேட்பதினால் அல்லாஹ் ரஹ்மத்தை தருகிறான். குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு லெட்டருக்கும் அல்லாஹ் 10 நன்மைகளை தருகிறான். குர்ஆனை நல்ல ஓதத் தெரிந்தால் மலக்குமார்களுடன், குர்ஆனை திக்கி திக்கி தடுமாறி ஓதினால் அல்லாஹ் 2 மடங்கு கூலியை தருகிறான். குர்ஆனை ஓதுவதினால் நம்முடைய உடலுக்கும் கல்புக்கும் ரூஹுக்கும் ஷிஃபா கிடைக்கிறது. குர்ஆனை ஓதுவதினால் திருப்பிடித்த நம்முடைய இதயங்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. குர்ஆனை ஓதுவதினால் நம்முடைய வாழ்க்கையில் சகீனா எனும் அமைதி அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். குர்ஆனை ஓதுவதினால் அல்லாஹ்விடம் நாம் கேட்காமலே அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறான். குர்ஆன் ஓதுவதினால், அதன்படி நடப்பதினால் நம்முடைய பெற்றோருக்கு அல்லாஹ் மறுமையிலே கிரீடத்தை அணிகின்றான். குர்ஆனை ஓதுவதினால் அந்த குர்ஆன் நமக்கு நாளை மறுமையிலே வந்து ஷஃபாஅத்து செய்யும். குர்ஆனை ஓதுவதினால் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்களாக இன்ஷா அல்லாஹ் நாம் ஆகுவோம். குர்ஆனை நாம் நல்ல முறையில் ஓதினால் அது நமக்கு சாட்சி சொல்லும். அதை நாம் கண்ணியப்படுத்த தவறினால் அது நமக்கு எதிராகவும் மறுமையில் வந்து சாட்சி சொல்லும். எனவே இப்போ நம்ம என்ன செய்யணும்? குர்ஆனை எடுக்கணும். இப்போ ஆக்ஷன் பிளான் என்ன? இவ்வளோ விஷயம் அல்லாஹ் சொல்லப்பட்டுருச்சு, அல்லாஹ் சொல்ல வச்சான். இப்போ ஆக்ஷன் பிளான் என்ன? குர்ஆனை எடுங்க. இப்போது ரமலானில் குர்ஆனை எடுங்க. ரமலானுக்கு மட்டும் எடுக்காதீங்க, லைஃப் ஃபுல்லாக இன்ஷா அல்லாஹ் நான் குர்ஆனுடைய தொடர்பில் இருக்கணும், அந்த நியத்தில் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை எடுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஓத தெரியுமோ அந்த அளவு நீங்கள் ஓதுங்க. உங்களுக்கு நல்ல சரளமாக ஓத தெரியும்னு சொன்னால் குறைந்தது ஒரு நாளைக்கு 1 ஜுஸு நம்ம கண்டிப்பாக முடிச்சு ஆகணும். இந்த ரமலானில் நேரம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. உலகத்தில் பெரிய ஸ்கேம் என்னன்னு சொன்னால் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறது தான். அல்லாஹ் நமக்கு அவ்வளோ பரக்கத்தான் நேரத்தை கொடுத்துருக்கான். அதனால் குறைந்தது குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் 1 ஜுஸு ஓதுங்க. குர்ஆன் ஓத தெரியாது, குர்ஆனை கேளுங்க, குர்ஆனை பாருங்க. எனக்கு கொஞ்சம் ஓத தெரியும், தடுமாறி ஓதுவோன்னு சொன்னால் எடுத்து ஓதுங்க. உங்களால் எவ்வளோ ஓத முடியுதோ, ஒரு நாளைக்கு 1 பக்கம் 2 பக்கம் 3 பக்கம் உங்களால் முடிந்தவரை குர்ஆனை ஓதுங்கள். எடுக்காமல் ஒரு நாளை கழிக்காதீர்கள். ரமலானிலும் சரி, ரமலான் அல்லாத காலங்களிலும் சரி, குர்ஆன் எடுக்காமல் ஒரு நாளை நம்ம கழிச்சிடக்கூடாது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எந்த விஷயங்கள் அல்லாஹ் பேச வச்சானோ, எதை கேட்க வைத்தானோ அல்லாஹு தாலா அதன்படி நம்முடைய வாழ்க்கையும் அமைத்து, குர்ஆனுடனே நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹு தாலா அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய அந்த நல்ல சீதேவிகளுடைய கூட்டத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.